students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிடக்ஷன் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டிடக்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் இருக்குது. 80Cயில் ஸ்டார்ட் ஆகி 80U வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வெறும் 80Cயோட டிடக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 80Cலேயே நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வெறும் 80C. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 80CCC, அப்புறம் 80CCD. ஓகேவா? ஸோ இது மூணுமே ஒரே லிங்க்டானது தான். ஆனால் 80Cக்கு வேறு இது வரும், 80CCCக்கு வேறு ஃபண்ட்ஸ் வரும், 80CCDக்கு வேறு ஃபண்டு வரும். ஓகேவா? ஸோ 80C அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு 80Cயில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், கான்ட்ரிபியூஷன் டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட் எக்ஸெட்ரா. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்டு, நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து 80Cயில் இன்க்ளூட் ஆகும். நான் முக்கியமாக என்னென்ன ஃபண்ட்ஸ் வரும் அடிக்கடி கொஸ்டின்ஸில் எக்ஸாம்ஸில் கேட்குறது மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ 80Cலே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஎஃப் அமௌண்ட் எல்லாமே வரும். நம்மளுக்கு மெயினாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த பேஜில் நான் எழுதியிருக்கிறத மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டாவே காமனாக என்ன டிடக்ஷன் உங்களுக்கு கேட்டாலும் அதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ 80Cனாவே லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், கான்ட்ரிபியூஷன் டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அதை பார்த்தோன்னே 80C அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 80C டிடக்ஷன் அப்படின்னாவே நீங்கள் இந்த 5 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் பாலிசி வந்து எப்போ பாலிசி டேக்கன் பிஃபோர் 1/4/2012, அதாவது அந்த பாலிசி அமௌண்ட்டை வந்து இல்லைனா பாலிசி வந்து 2012க்கு முன்னாடி, அதாவது 1 April 2012 இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டில் 20% நம்ம கேல்குலேட் பண்ணி ஆகணும். இல்லை அந்த பாலிசி வந்துட்டு 1/4/2012க்கு அப்புறமா எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் 10% நம்ம கேல்குலேட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற பாலிசி அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே 2012 அதாவது பிஃபோர் அப்படின்னு எடுத்துகிட்டு 20% நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி டேட்ஸ் கொடுத்துருந்தா பிஃபோர்னா 20%, ஆஃப்டர்னா 10% கொடுத்துருக்கிற பாலிசி அமௌண்ட்டில். ஓகேவா? இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் நாட் மோர் தென் 2 children, அதாவது டிடக்ஷன் அண்டர் 80Cயில் அப் டு 2 childrensக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷன் லிமிட். 3 childrens கொடுத்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தி பாலிசி வாஸ் டேக்கன் ஃபார் 3 children, அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 இருக்குது அப்படின்னா அந்த 50,000ல் 2 childrensக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். 3 childrens வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ ஒன்லி ஃபார் 2 childrens, நாட் மோர் தென் 2 childrens. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த 80C டிடக்ஷன் வந்துட்டு ஃபார் தேர் ஓன் செல்ஃப், அப்புறம் ஸ்பவுஸ்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு மட்டும் அண்ட் சில்ட்ரன். ஓகேவா? ஸோ 3 ஆளுங்களுக்கு மட்டும்தான் அது வந்து டிடக்டபிள் ஆகும். அதாவது அந்த ப்ரீமியம் அமௌண்ட் அவங்களுக்கே எடுத்திருக்காங்க ஃபார் தேர் ஓன் பர்பஸ் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துப்போம். இல்லை ஃபார் தேர் ஸ்பவுஸ், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் ப்ரீமியம் ஏதாவது எடுத்திருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் எடுத்துப்போம். அதே மாதிரி சில்ட்ரன் ஃபார் தேர் ஓன் டாட்டர், ஃபார் தேர் ஓன் சன் அப்படி எடுத்திருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டு நம்ம எடுத்துப்போம். இதுவே டிபெண்ட் பிரதர், அதாவது அவங்களோட ஓன் டாட்டர் சன் இல்லாமல் டிபெண்ட்டாக ஒரு பிரதர், டிபெண்ட்டாக ஒரு டாட்டர் அப்படி இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும் அதை நம்ம ஆன்சர்ஸ் போடுறப்போ அது நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நாட் இன்க்ளூட் டிபெண்ட் பிரதர் இல்லைன்னா சிஸ்டர். ஓகேவா? ஸோ டிபெண்ட் பிரதர், டிபெண்ட் சிஸ்டர் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? அதே மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும்தான் எடுத்துப்போம், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எடுத்துக்க மாட்டோம். அமௌண்ட் ரெஸ்ட்ரிக்டட் அப் டு 1,50,000. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கொஸ்டினில் கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும், டிடக்ஷன்ஸை தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் டோட்டல் கிராஸ் டோட்டல் இன்கமில் டிடக்ஷனை மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டிடக்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,50,000 தான் லிமிட். 1,50,000க்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை 1,50,000க்கு மேலே அமௌண்ட் இருக்குது அப்படின்னா
அதை எடுத்துக்கக்கூடாது, வெறும் 1,50,000 தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டோட்டலாக கண்டுபிடிச்ச டிடக்ஷனோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 lakhs இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை 1,50,000 தான் கிராஸ் டோட்டல் இன்கமில் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதே 50,000 இருந்துச்சுன்னா நீங்கள் 50,000 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அமௌண்ட் வந்துட்டு 1,50,000 தான் இருக்கணும். அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துக்க முடியாது. அப் டு 1,50,000 தான் அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் அமௌண்ட். ஓகேவா? ஸோ ஏடிசினாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்னது? லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இல்லைன்னா ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாவே அதான் ஏடிசி. இதுவே பிஃபோர்னா 20%, ஆஃப்டர்னா 10%. அதே மாதிரி ஏடிசி வெறும் 2 சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? செல்ஃபு, ஸ்பவுஸு, சில்ட்ரன், டிபெண்டன்ட் பிரதர், டிபெண்டன்ட் சிஸ்டர்னா அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும்தான் எடுத்துப்போம், இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி எந்த ஏடிசியோட அமௌண்ட் டிடக்ஷனுமே 1,50,000 வரைக்கும் தான் ரெஸ்ட்ரிக்டட், அதுக்கு மேலே போகக்கூடாது. இதே தான் 80CCCக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனால் பென்ஷன் ஃபண்டு மெயினாக இந்த ஆனிட்டிங்கிற வார்த்தை நம்ம என்ன சொன்னேன், எல்ஐசி ப்ரீமியம்னா ஏடிசி, இதே ஆனுட்டி அப்படின்னு ஆனிட்டி இந்த வேர்டு வந்துச்சுனாவே அது 80CCCல தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆனிட்டி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு இது வந்து 80CCCல வரும், அண்டர் செக்ஷன் 80CCC. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னா அண்டர் செக்ஷன் 80C. இது மாதிரி நீங்கள் மெமரி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கும் இது ரெண்டுத்துக்குமே ஒரே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இதுக்கு என்னென்ன வந்துச்சோ அதே தான் இதுக்கும் வரும். அந்த அமௌண்ட் ரெஸ்ட்ரிக்டட் அப் டு 1,50,000 தான். ஸோ 80CCCல பெருசாக நீங்கள் எதுவும் பார்த்துக்க வேணாம். 80CCD இதில் கான்ட்ரிபியூஷன் டு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அது லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இது ஆனிட்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கணும். நான் எழுதிக்கிறது எல்லாமே ஒரு ஹிண்ட் வேர்டு தான். ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்னு ஃபுல்லாக எழுதாமல் ஹிண்ட் வேர்ட்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ கான்ட்ரிபியூஷன் டு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்துச்சுன்னா அண்டர் செக்ஷன் 80CCDல தான் இது வரும். ஸோ இதில் உங்களுக்கு பெருசாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தா 2 விஷயம் தான். சேலரியை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்துச்சுன்னா அவங்களோட டோட்டல் சேலரியில் 10% போட்டு கால்குலேட் பண்ணுவீங்க. இதே அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்துச்சுன்னா அவங்களோட சேலரியில் 14% போட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கால்குலேட் பண்ண அமௌண்ட், சேலரி அமௌண்ட், இந்த 2 அமௌண்ட்டில் விச் எவர் இஸ் லெஸ், எந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அதை வச்சு நம்ம டிடக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஏடிசி, 80CCC, செக்ஷன் 80CCD. ஓகேவா? ஸோ மொத்தமாகவே இது 3 தான் ரொம்ப சிம்பிளான ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் டிடக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சம் போவோமா? ஓகே. ஓகே. ஸோ மிஸ்டர் அக்பர்ஸ், நான் வந்து புக்கு இல்லை, புக்கில் இருக்க பேஜஸ் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ adjust பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்டர் அக்பர்ஸ் கிராஸ் டோட்டல் இன்கம் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் 2024 to 25 வாஸ் 18 lakhs. He made the following payments during the 2024-25 compute his total income. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, இது 80C, இது 80CCC, இது 80CCD அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இது எந்த செக்ஷனில் வரும், எந்தெந்த டிடக்ஷன்ஸை நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோனையும் கிராஸ் டோட்டல் இன்கம் வந்துட்டு 18 lakhsன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் நீங்கள் கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்க வேணாம், டேரெக்டாக டிடக்ஷன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி கிராஸ் டோட்டல் இன்கம்லாம் மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு டோட்டல் இன்கம் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ டோட்டல் இன்கம் எப்படி கண்டுபிடிப்போம்? கிராஸ் டோட்டல் இன்கமில் டிடக்ஷனை மைனஸ் பண்ணாவே நம்மளுக்கு டோட்டல் இன்கம் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது? எல்ஐசி ப்ரீமியம் ஃபார் ஹிஸ் ஓன். நான் 3 விஷயம் சொன்னேன்னா, ஒன்று என்னது, அவங்களுக்கே எடுத்திருந்தா அதை நம்ம எடுத்துப்போம், இல்லை ஃபார் தேர் ஸ்பவுஸ்னால் அதை எடுத்துப்போம், இல்லை அவங்களோட ஓன் சில்ட்ரனுக்குன்னா எடுத்துப்போம். இது இவங்க ஓன் லைஃபுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 75,000 நம்ம எடுத்துப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? சம் assured rupees 3 lakh, the policy was taken 2010.
ஸோ நான் என்ன சொன்னீங்க, பாலிசி வந்துட்டு 2012க்கு முன்னாடியே எடுத்திருந்தா அந்த கொடுத்துருக்குற அமௌண்ட்டில் நம்மளுக்கு 20% கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு 75,000 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சம் அஷ்யூர் 3 lakhsல 2010க்கு முன்னாடி, அதாவது பாலிசி வாஸ் டேக்கன் 2010, அதாவது 2012க்கு முன்னாடி. ஸோ 3 lakhsல 20% கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எல்ஐசி ப்ரீமியம் ஃபார் ஹிஸ் ஓன் சன். அதே சொன்ன மாதிரி செல்ஃபு, ஸ்பவுஸு, ஓன் சில்ட்ரன், இது இவங்களோட ஓன் சன். அப்போ இந்த 15,000 அமௌண்ட்டை எடுத்துப்போம். எல்ஐசி ப்ரீமியம் ஃபார் எ டிபெண்ட் பிரதர். 3 விஷயம் தான் சொன்னேன். டிபெண்ட் பிரதருக்கு, டிபெண்ட் சிஸ்டருக்குலாம் கிடையாது. ஸோ இந்த 5,000 நம்ம எடுத்துக்க மாட்டோம். இதில் பாருங்கள், ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் 50,000, இன்ட்ரெஸ்ட்டு 35,000. பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். எங்கே நான் எழுதியிருக்கேன்ல, ஸோ ஒன்லி பிரின்சிபல் அமௌண்ட், நாட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்கிறப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும்தான் எடுத்துப்போம், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எடுத்துக்க மாட்டோம். டியூஷன் ஃபீஸ் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன், ஃபஸ்ட்டு சைல்டு, செகண்ட் சைல்டு, தேர்ட் சைல்டு, 3 இருக்குது. ஆனால் 2 சைல்டுக்கு மட்டும்தான் 80C பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிடக்ஷன் அலோவபிள். தேர்டு சில்ட்ரனுக்கு கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ இந்த சம் வந்துட்டு 80Cயா இல்லை 80CCCயா இல்லை வந்து 80CCDயான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி எல்ஐசி ப்ரீமியம் வந்துச்சுனாவே அது 80C, அண்டர் செக்ஷன் 80C. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம் போடுவோமா? ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் கிராஸ் டோட்டல் இன்கம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கொடுக்கலன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், நீங்கள் டிடக்ஷனை கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறமா கிராஸ் டோட்டல் இன்கம்மை கால்குலேட் பண்ணிவிட்டு கிராஸ் டோட்டல் இன்கமில் டிடக்ஷனை மைனஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ப்ராசஸ். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்டெப்பை நம்ம எதுவும் பண்ண வேணாம், டேரெக்டாக டிடக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒர்க்கிங் நோட்டுன்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டிடக்ஷன்ஸ்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எல்ஐசி ப்ரீமியம் ஃபார் இஸ் ஓன் 75,000 இருக்குது. இப்போ இந்த 75,000 மட்டும் கொடுத்துருந்தா நீங்கள் டேரெக்டாக அந்த 75,000 எடுத்துக்கலாம். அவங்க சம் அஷ்யூர்ட் 3 lakhs, பாலிசி டேக்கன் 2010ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 lakhsல எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், 20%. ஏன் 20% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012, அதாவது 1/4/2012க்கு பிஃபோர்னா 20%, ஆஃப்டர்னா என்ன பர்சன்டேஜ், 10%ன்னு சொன்னேன்னா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ 2010, அதாவது 12க்கு பிஃபோர். ஸோ 20%. ஸோ 3 lakhsல 20% நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எல்ஐசி ப்ரீமியம் ஃபார் ஹிஸ் சன். ஸோ ஓன் சன்னுக்கு என்ன அமௌண்ட் இருக்குது, 15,000 இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எல்ஐசி ப்ரீமியம் ஃபார் எ டிபெண்ட் பிரதர். இந்த டிபெண்ட் பிரதருக்குள்ள அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ அது நில். நீங்கள் இதை மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அடுத்த ப்ராசஸ் 4th இதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன் ஃபார் எஸ்பிஐ. பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும்தான் எடுத்துப்போம், இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு என்னது, 50,000. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டியூஷன் ஃபீஸ். இந்த 50யையும் 35யும் ஆட் பண்ணி தான் இங்கே 85ன்னு போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ பிரின்சிபல் இருக்க அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம 15 எடுத்துக்கிட்டோம். டியூஷன் ஃபீஸ் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன் 40,000. இது 3த்தையும் ஆட் பண்ணி 40,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் 80C டிடக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும்தான் அலோவபிள். ஸோ ஃபஸ்ட்டு சைல்டு ப்ளஸ் செகண்ட் சைல்டு, அதாவது 18,000 ப்ளஸ் 12,000. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் கால்குலேட் பண்ணுவோம். 3 lakhsல 20% எவ்வளோ நம்மளுக்கு, 3 lakhsல 20% நம்மளுக்கு 60,000. ஓகேவா? 60,000. நெக்ஸ்ட் 18,000 ப்ளஸ் 12,000 நம்மளுக்கு எவ்வளோ, 30,000. ஓகே. ஸோ இப்போ இந்த 4 அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு டோட்டல் டிடக்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். 60 + 15 75, 75 + 80,000 நம்மளுக்கு 1,55,000. ஓகேவா? ஸோ டோட்டல் டிடக்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,55,000. ஆனால் அண்டர் செக்ஷன் 80C பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம், 1,50,000 தான் ரிஸ்ட்ரிக்டட் அமௌண்ட். அதாவது நம்மளுக்கு டிடக்ஷனோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,50,000க்குள்ளே இருக்கணும்.
அதுதான் அதோட லிமிட். 1,50,000க்கு மேலே போச்சுன்னா டிடக்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் 1,15,000 தான் காட்டணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எழுதுவோம். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டிடக்ஷன் அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் இன்கம் இல்லைன்னா நீங்கள் டோட்டல் இன்கம் ஆஃப். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்டர் அக்பர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மிஸ்டர் ஏன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் டோட்டல் இன்கமோட வேல்யூ என்னது நம்மளுக்கு கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 18 lakhs. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கமோடது 18 lakhs. இதில் நம்ம டிடக்ஷனை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ டிடக்ஷன்ஸ் அண்டர் இது என்ன செக்ஷன்? 80C. ஓகேவா? என்ன அமௌண்ட் நம்மளுக்கு வந்துச்சு? 1,55,000 தான் வந்துச்சு. ஆனால் எவ்வளோ அமௌண்ட் ரெஸ்ட்ரிக்டட் நம்மளுக்கு? 1,50,000 தான் ரெஸ்ட்ரிக்டட். இதை நம்ம டைரெக்டாக மைனஸ் பண்ணிடுவாங்க. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 80C 80CCC எல்லாமே வந்து டிடக்ஷன் அமௌண்ட் 1,50,000 தான் வரும். ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் டைரெக்டாக போட்டு ஆன்சர் போட்டுருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த 1,50,000 தான் வரும் எல்லா சம்லேயுமே. 80C 80CCC எதுனாலுமே உங்களுக்கு 1,50,000 தான் டிடக்ஷனோட அமௌண்ட்டு. இப்போது நீங்கள் இந்த ஸ்டெப்பை போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். இப்போ இந்த 18 lakhஸில் நம்மளுக்கு 1,50,000 மைனஸ் பண்ணுவோமா? ஸோ 18 lakhs மைனஸ் 1,50,000 நம்மளுக்கு 16,50,000. 16,50,000 தான் நம்மளோட டாக்ஸபிள் இன்கம் இல்லைன்னா டோட்டல் இன்கம். கொஸ்டினை நம்மளுக்கு டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டோட்டல் இன்கம்னே மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த இதெல்லாம் வேர்டிங்ஸ்லாம் நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்கில் இருக்க ஆன்சர்ஸை வந்து தனியாக ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோ எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் கொஸ்டின் வித் ஆன்சர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் அகெயின் ஒரு வாட்டி சொல்கிறேன். சம் அஷ்யூர்ட் 3 lakhs. பாலிசி வந்து 2012க்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. ஸோ 3 lakhஸில் 20% போட்டு நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? ஃபார் ஹிஸ் ஓன் சன். ஸோ அவங்க ஓன் சன் அப்படிங்கிறனால அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துப்போம் 15,000. எல்ஐசி ப்ரீமியம் ஃபார் எ டிபெண்ட் பிரதர். டிபெண்ட் சிஸ்டர் இப்படி கொடுத்துருந்தா அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஸோ அதை நம்ம மென்ஷனே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? லோன் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும்தான் எடுத்துப்போம், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எடுத்துக்க மாட்டோம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் எழுதியாச்சு. டியூஷன் ஃபீஸ் 2 சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு சைல்டு செகண்ட் சைல்டு அதை மட்டும் ஆட் பண்ணி எழுதிடலாம். 1,55,000 வருதா? ஆனால் 80C பொறுத்த வரைக்கும் 1,50,000 வரைக்கும் தான் லிமிட்டு. ஸோ நம்ம கிராஸ் டோட்டல் இன்கமில் 1,50,000 மைனஸ் பண்ணால் வி வில் கெட் தி டோட்டல் இன்கம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஒன்று. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போவோமா? ஓகே. மிஸ்டர் பாலா ஹாஸ் ப்ரொவைடட் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர். கம்ப்யூட் இஸ் டோட்டல் இன்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுக்கல. ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கிராஸ் சேலரி கொடுத்துருக்காங்க, ரெண்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் ஹிஸ் ஓன் லைஃப். ஸோ சம் அஷ்யூர்ட் 8 lakhs கொடுத்துருக்காங்க. பாலிசி வாஸ் டேக்கன் 2021. ஸோ ஆஃப்டர் 2012 அப்படின்னா என்னது? டோட்டல் அமௌண்ட்டில் 10% நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டியூஷன் ஃபீஸ் ஃபார் ஹிஸ் 3 children 35,000. அதாவது மொத்தமாக 35,000 கொடுத்துட்டாங்க. மொத்தமாக ஒரு சில்ட்ரனுக்கு 35,000 ரூபாய். அப்போ மொத்தமாக 1,05,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 children இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோ எடுத்துப்போம்? 2 childக்கு மட்டும்தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ 35,000 into 2 நம்ம கேல்குலேட் பண்ணால் we will get the amount for 2 children. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ரீபேமெண்ட் ஆஃப் தி ஹவுசிங் லோன் பிரின்சிபல் அமௌண்ட். டேரெக்டாகவே அவங்க பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஸோ நம்ம இதை டேரெக்டாக எழுதிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டிடக்ஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் டோட்டல் இன்கம் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? சம் போடுவோமா? ஓகே. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒர்க்கிங் நோட்டுன்னு போட்டுக்கோங்க. டிடக்ஷன்ஸ் பண்ணிடலாம். இந்த கிராஸ் சேலரி, ரெண்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நம்மளுக்கு ஆட் பண்ணோன்னா டோட்டல் இன்கம், அதாவது கிராஸ் டோட்டல் இன்கம் வரும். நம்ம டிடக்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். எல்ஐசி ப்ரீமியம்னு வந்திருக்கு. அப்போனா இது என்னது? அண்டர் செக்ஷன் 80Cயில் வரும். எல்ஐசி ப்ரீமியமில் 8 lakhs. இந்த 8 lakhஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம போட போகிறோம்? 2021. ஸோ ஆஃப்டர் 2012 அப்படின்னா 10%.
டியூஷன் ஃபீஸ் இருக்குது. டியூஷன் ஃபீஸ் வந்துட்டு 3 குழந்தைங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப் டு 2 சில்ட்ரன்ஸ் தான் அலவபிள். தேர்ட் என்னக்கு டேரெக்டாக பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 35,000. ஸோ இந்த 35,000 நம்ம டேரெக்டாக எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த 8 lakhs 10% நம்மளுக்கு 80,000. 35,000 into 2னா 5 2s are 10, 3 2s are 6, 70,000. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்மளுக்கு 3த்தையும் ஆட் பண்ணால் we will get 1,85,000. ஓகேவா? ஸோ 1,85,000 தான் நம்மளுக்கு டிடக்ஷனோட அமௌண்ட். இது 3த்தையும் ஆட் பண்ணால். ஆனால் 80C பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் ரெஸ்ட்ரிக்டட்? 1,50,000 தான் ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டு. ஸோ இந்த 1,85,000 எழுத போகிறதில்ல, இந்த 1,50,000 தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எழுதுவோம் டிடக்ஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம வந்து ஷோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர். கொஸ்டினில் யார் சொல்லியிருக்காங்க? பாலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஷார்ட்டாக பின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கிராஸ் சேலரி. உங்களுக்கு நெட் சேலரின்னு கொடுத்துருந்தா அந்த 6 lakh நீங்கள் டேரெக்டாக எழுதிடுவீங்க. கிராஸ் சேலரி அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம வந்து டிடக்ஷன் அமௌண்ட் போடணும். சேலரியோட அமௌண்ட் எவ்வளோ? 6 lakhs. இதில் நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போடணும். சேலரியோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் எவ்வளோ? 50,000. இதெல்லாம் வந்துட்டு ரூல், காமன் ரூல். சேலரினா 50,000, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா நம்மள என்ன 30% ஆஃப் அந்த நெட் வேல்யூவில் எடுப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மெமரியில் வச்சுக்கணும். ஸோ 60,000ல் 6 lakhs 50,000 போச்சுன்னா 5,50,000. புரிஞ்சுதா? நம்மளுக்கு கொஸ்டினில் கிராஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால 6 lakhs 50,000 மைனஸ் பண்ணணும். இது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோட அமௌண்ட். வெறும் நெட் சேலரி அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் 6 lakh டேரெக்டாக எழுதிருப்பீங்க. சேலரி எழுதியாச்சு. அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 3 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 lakhsலையும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணுவோம் 30%. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு 30%. ஸோ 3 lakhs 30% நம்மளுக்கு 90,000. ஓகேவா? ஸோ இந்த 3 lakhs 90,000 நம்ம மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட்டு? 2,10,000 வருது. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேலரி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 lakh இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துட்டு 1 lakh. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3த்தையும் 5,50,000, 2,10,000, 1 lakh இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 8,60,000. இது நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேவா? ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? டிடக்ஷன் மைனஸ் பண்ணுவோமா? அண்டர் செக்ஷன் என்னதில் வருது? 80Cயோட டிடக்ஷன். ஓகேவா? ஸோ என்ன அமௌண்ட் வரும் இங்கே? டேரெக்டாக நீங்கள் 1,50,000 தான் எழுதணும். ஓகேவா? ஸோ 80C டிடக்ஷன்னாவே 1,50,000 தான் அதோட எக்ஸம்ஷன் லிமிட். இப்போ இதுவே இங்கே வந்து வெறும் 85,000 வந்துச்சுன்னா நீங்கள் 85,000 டேரெக்டாக எழுதலாம். ஏன்னா 1,50,000க்கு கீழே எந்த அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதலாம். இப்போ இதுவே 1,50,000க்கு மேலே போச்சுன்னா அந்த அமௌண்ட்டை எழுதக்கூடாது. 1,50,000 மட்டும்தான் எழுதணும். புரிஞ்சா? இப்போ 8,60,000 1,50,000 போச்சுன்னா எவ்வளோ நம்மளுக்கு? 8,60,000 minus 1,50,000 we will get 7,10,000. இதுதான் நம்மளோட taxable income, otherwise called as total income. ஓகேவா? புரிஞ்சா? இவ்வளோதான். ஸோ டிடக்ஷன்ஸ்னால் டோட்டலாக டிடக்ஷன் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து கிராஸ் டோட்டல் இன்கம்லாம் மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 80Cயில் இன்னொரு சம் பார்த்துடலாம். லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் ஓன் செல்ஃப், அதாவது அவங்க ஓன் பர்பஸ்க்கு எடுத்திருக்காங்க 2012க்கு முன்னாடி, அப்போனா 20%. எல்ஐசி ப்ரீமியம் ஃபார் ஸ்பவுஸுக்கு எடுத்திருக்காங்க எப்போ? 2012க்கு அப்புறமா, அப்போனா 10%, 50,000ல் 10%. இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் எல்ஐசி ப்ரீமியம் ஃபார் இஸ் மேரிட் டாட்டர், ஓன் டாட்டர் சன்னுக்கு இருக்க அமௌண்ட்டை அப்படியே எடுத்துக்கலாம். எல்ஐசி ப்ரீமியம் ஆன் இஸ் லைஃப் ஆஃப் இஸ் சன், ஓன் சன்னுக்கு இருக்க அமௌண்ட்டையும் 5 lakhs டேரெக்டாக எடுத்துக்கலாம். அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதுலாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இஷ்யூடு இன்க்ளூடிங் 5th year இன்ட்ரெஸ்ட் 1,05,000 இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது
நான் என்ன சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் இருக்க அமௌண்ட்டை எடுத்துக்கக்கூடாது, பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும். இந்த லைனை நீங்கள் அகெயின் ரீட் பண்ணுங்கள். accrued interest on NSC 8th issue including 5th year interest of 1 lakh. ஓகேவா? ஸோ வெறும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டில் இருக்க இந்த 5,000ல் இன்ட்ரெஸ்ட் 1000 rupees ரிமூவ் பண்ணிவிட்டு 4,000 எடுத்துப்போம். இதில் உங்களுக்கு டைரெக்டாகவே என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ascertain the amount to the deduction under 80C for the previous year. gross total income கண்டுபிடிக்க வேணாம், வெறும் எவ்வளோ டிடக்டபிள் அமௌண்ட் வருது 80Cக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, 80,000. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம், 20%. செகண்ட் என்ன இருக்குது, 50,000. இதில் நம்ம 10% போடுவோம். ஏன் அப்படின்னா 2012க்கு அப்புறமா எடுத்திருக்காங்க. மேரிட் டாட்டரோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 10,000, இவங்களோடது 5,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 5,000ல் 1,000 rupees மைனஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த 1,000 வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் வருது. ஓகேவா? ஸோ 80,000ல் 20% நம்மளுக்கு 16,000. நெக்ஸ்ட்டு 50,000ல் நம்மளுக்கு வந்துட்டு 10% 5,000 வரும். இந்த 10,000 5,000 நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிட்டோம். 5,000ல் 1,000 rupees போச்சுன்னா 4,000. இப்போ நம்ம டோட்டல் ஆட் பண்ணுவோமா? ஸோ 16 + 5 10 15 4,000 வருது. டோட்டலாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 40,000. இதுதான் நம்மளோட டோட்டல் டிடக்ஷனோட அமௌண்ட்டு. எந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா 80Cயில். இது 1,50,000க்கு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த டிடக்ஷன் அமௌண்ட்டை நம்ம டேரெக்டாக 40,000 தான் மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 80C உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் 80CCCக்கு போவோமா? Mr. Chandru has furnished the following particulars. Compute his total income for the previous year, gross salary, income from other sources, LIC, annuity plan premium paid. இப்போ இதுவே வெறும் LIC ப்ரீமியம் தான் 80Cயில் வரும். இந்த ஆனிட்டிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா என்ன டிடக்ஷனில் வரும், 80CCCயில் வரும். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுக்கல, வெறும் சேலரியும் இன்கம்னையும் ஆட் பண்ணால், அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கிராஸ் சேலரி கிராஸ்ன்னு கொடுத்துருக்கனால நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 மைனஸ் பண்ணுவோம். ஸோ 7 lakhோட 5 lakhs ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் கிடைக்கும். இதில் நம்மளுக்கு டிடக்ஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டோட்டலாக அதோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், கிராஸ் சேலரி வந்துட்டு 7,50,000. டிடக்ஷன் அமௌண்ட்டு மைனஸ் பண்ணுவோமா? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்துட்டு 50,000. சேலரிக்குனாவே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் 50,000. ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது, 7 lakhs. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 5 lakhs கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 lakhs. நவ் ஆட் 7 + 5 நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, 12 lakhs வருது. இதுதான் நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் டிடக்ஷனை மைனஸ் பண்ணுவோமா? இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு எந்த ஒரு டிடக்ஷன்ஸில் நிறையா கொடுக்கல. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் எந்த செக்ஷனில் வருது, 80CCCயில் வருது. LIC ஆனிட்டி ப்ரீமியம் எவ்வளோ அமௌண்ட்டு, 50,000. ஓகேவா? ஸோ இந்த 50,000 நம்ம வந்து 12 lakhஸில் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 12 lakhs minus 50,000 we will get 11,50,000. ஓகேவா? ஸோ 11,50,000 தான் நம்மளோட taxable income. ஓகேவா? இதில் நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு கேல்குலேஷனுமே கிடையாது, ஏன்னா எதுவுமே கொடுக்கல, வெறும் ஒரே ஒரு LIC ஆனிட்டி ப்ரீமியம் மட்டும் கொடுத்துருக்காங்க 50,000. ஸோ டேரெக்டாக நம்ம 50,000. இப்போ இதுவே 2 lakhs கொடுத்துருந்தா நீங்கள் இங்கே என்ன எழுதுவீங்க, 1,50,000 தான் எழுதணும், ஏன்னா 1,50,000 வரைக்கும் தான் அந்த அமௌண்ட் ரெஸ்ட்ரிக்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போவோமா? 80CCDயில் இருக்க சம் பார்ப்போம். தேவையில்லை, டேரெக்டாக நம்ம இதுக்கு போயிடலாம். பேசிக் கொடுத்துருக்காங்க 12,000 per month. DA பார்த்தீங்கன்னா 50% enters into service benefits, 6,000 per month கொடுத்துருக்காங்க. சிட்டி காம்பன்சேட்டரி அலோவன்ஸ் வந்துட்டு 2,000 per month. During the previous year, his employee has contributed 20,000 to the pension scheme notified
அண்டர் செக்ஷன் 80 சிசிடி அவங்களே கொடுத்துட்டாங்க 80 சிசிடின்னு. அப்படி அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் அந்த ஒரே ஒரு வார்த்தை இந்த நோட்டிஃபைடு ஸ்கீம் இல்லைன்னா கான்ட்ரிபியூஷன் டு தி நோட்டிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இந்த வார்த்தை வந்துச்சுனாவே அது 80 சிசிடியில் தான் வரும். ஓகேவா? ஹி இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் 50% ஆஃப் ஹிஸ் பேசிக் சேலரி. ஓகேவா? ஸோ இந்த 80 சிசிடி வந்துச்சுன்னா 2 விஷயம் உங்களே ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். என்னென்ன விஷயம்? ஒன்று பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்துச்சுன்னா 10% ஆஃப் சேலரி. இப்போ இதே கவர்மெண்ட் எம்ப்ளாயினா 14% ஆஃப் சேலரி. இப்போ இவர் யார்? OLX லிமிட்டெடில் வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்படின்னா இவங்களுக்கு வர்ற டோட்டல் சேலரியில் நம்ம 10% கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது இல்லைனா டோட்டல் சேலரி விச் எவர் இஸ் லெஸ் அந்த அமௌண்ட்டை நம்ம கிராஸ் டோட்டல் இன்கமில் மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? மைனஸ் பண்ணுவோம். என்ன இருக்குது? பேசிக்ஸ் இருக்குது. பேசிக் வந்துட்டு 12,000 பேசிக்னா பேசிக் சேலரின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 12,000ல் இன்ட்டு 12 ஏன்னா பெர் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. டியரன்ஸ் அலோவன்ஸ் பார்த்தீங்கன்னா 50% என்டர்ஸ் இன்ட்டு சர்வீஸ் பெனிஃபிட்ஸ். இது வந்துட்டு நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. டேரெக்டாக டியரன்ஸ் அலோவன்ஸோடது என்ன? 6,000. அது 12 மந்த்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிட்டி காம்பன்சென்ட்ரி அலோவன்ஸ் பார்த்திங்கன்னா 2,000 இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து இன்ட்டு 12 போட்டுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹிஸ் எம்ப்ளாயர் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் 20,000 டு தி பென்ஷன் ஸ்கீம் நோட்டிஃபைட் அண்டர் செக்ஷன் 80 சிசிடி. எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் 20,000. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ 12,000ல் நம்மளுக்கு 12% 1,44,000. 6,000ல் இன்ட்டு 12 72,000. ஓகேவா? ஸோ 72,000. 2,000ல் 12னா we will get 24,000. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 வேல்யூஸையும் ஆட் பண்ணுவோமா? ஸோ 1,44,000 72,000 24,000 20,000 1,44,000 plus 72,000 24 20,000 we will get 2,60,000 வருது. ஓகேவா? ஸோ 2,60,000 தான் நம்மளோட என்னது? கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிடக்ஷனை மைனஸ் பண்ணுவோமா? அதுக்கு முன்னாடி டிடக்ஷனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். எந்தெந்த அமௌண்ட் எடுத்துக்க போகிறோம் இருக்கிற எல்லாமே வச்சு நம்ம சேலரி கால்குலேட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது என்ன இருக்குது? ஹீ இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் 15% ஆஃப் ஹிஸ் பேசிக் சேலரி டு எ நோட்டிஃபைடு ஸ்கீம். அதாவது பேசிக் சேலரியில் 15% வச்சு ஒரு டிடக்ஷன் அமௌண்ட் நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த எம்ப்ளாயர் என்னது? நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ இவரோட டோட்டல் சேலரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துப்போம்? நம்ம 10% எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இந்த 15%க்கு எவ்வளோன்னு எடுத்துப்போமா? ஸோ பேசிக்கோட சேலரி எவ்வளோ? எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் பேசிக் சேலரி, அதாவது இந்த 1 lakh வெறும் பேசிக்கோட சேலரியில் மட்டும் எடுத்துப்போம். ஸோ டிடக்ஷனோடது மட்டும் இங்கே நான் தனியாக கால்குலேட் பண்ணுறேன். பேசிக் சேலரி 1,44,000. இதில் 15% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1,44,000ல் 15%னா we will get 21,600. இது ஆர். ஓகேவா? ஸோ ஆர் நம்மளுக்கு என்னது? டோட்டல் சேலரி மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போமா? அதாவது இந்த எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன், இந்த சிட்டி அலவன்சஸ் இதெல்லாம் இல்லாமல் சேலரியோட அமௌண்ட் மட்டும் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேசிக் சேலரி இஸ் ஈக்குவல் சேலரி வெறும் சேலரி இஸ் ஈக்குவல் டு பேசிக் ப்ளஸ் டியரன்ஸ் அலோவன்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கோட அமௌண்ட் என்னது? 1,44,000. நம்மளோட ஃபஸ்ட் இருக்கிற இந்த 1,44,000. அடுத்து டியரன்ஸ் அலோவன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 72,000ல் 50% எவ்வளோ? அதுதான் கரெக்டான டியரன்ஸ் அலோவன்ஸோட வேல்யூ. 80% என்டர்ஸ் இன்ட்டு சர்வீஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால 72,000ல் இன்ட்டு 50%னா we will get 36,000. ஓகேவா? ஸோ இப்போது 1,44,000 ப்ளஸ் 36,000 we will get 1,80,000. இதுதான் நம்மளோட சேலரி அமௌண்ட், டோட்டல் சேலரி அமௌண்ட். ஸோ இந்த 1,80,000ல்
இவர் யார்? நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ 10%. ஸோ அப்படின்னா என்ன அமௌண்ட் நம்மளுக்கு? 18,000. இது ரெண்டில் விச் எவர் இஸ் லெஸ்? 25,600 18,000 எது லெஸ்ஸு? 18,000 தான் லெஸ்ஸு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? பேசிக் சேலரி ஃபார் அ நோட்டிஃபைடு ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80 CCDயில் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் நோட்டிஃபைடு ஸ்கீமில் 18,000 கண்டுபிடிச்சாச்சு ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ ஏன் நம்ம இந்த மாதிரி இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணுறப்போ சேலரி ஆட் பண்ணோம், டியரன்ஸ் அலோவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், சிட்டி அலோவன்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 இது ஆட் பண்ணி தான் கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிருக்கோம். 80 CCDனாவே சேலரி வச்சு தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேலரியோட அமௌண்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பேசிக்கோடதையும் டியரன்ஸ் அலோவன்ஸையும் ஆட் பண்ணால் 1,80,000. நான் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா 10%, கவர்மெண்ட்னா 20%. ஸோ இவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ 1,80,000ல் 10%, கொஸ்டினில் 15%ன்னு கொடுத்துருக்காங்க பேசிக்கில். ஸோ இது ரெண்டில் விச் எவர் இஸ் லெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 18,000 தான் லெஸ். ஸோ அந்த வேல்யூ எடுத்துட்டாச்சு. நார்மலாக 80 CCDனாவே நம்ம என்ன எடுத்துப்போம்? டோட்டல் சேலரியில் 10% எடுத்துப்போம். ஸோ டோட்டல் சேலரி 1,80,000, இதில் 10%னா நம்மளுக்கு வந்துட்டு 18,000 தான். ஸோ அகெயின் அண்டர் 80 CCDயில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் 18,000 நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுக்கல, அதாவது இந்த 15% கொடுக்காம இருந்தாலும் நீங்கள் இந்த 18,000 மென்ஷன் பண்ணணும். நம்மளுக்கு இந்த 15,000 கொடுத்துருக்கனால நம்ம இந்த ஒரு ஸ்டெப் போட்டு விச் எவர் இஸ் லெஸ்ன்னு கண்டுபிடிச்சி இந்த அமௌண்ட் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ 2,60,000ல் 18,000 + 18,000 மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 2,60,000 மைனஸ் 18,000, அகெயின் ஒரு 18,000 மைனஸ் பண்ணோம்னா we will get 2,24,000. ஓகேவா? ஸோ 2,24,000 தான் நம்மளோட டாக்ஸபிள் இன்கம். புரிஞ்சிச்சா? ஒன்றும் இல்லை, இந்த சேலரி வச்சு தான் இந்த 80 CCD ஃபுல்லாகவே வரும். அப்படி இருக்கிறப்போ பேசிக்ஸு, டியரன்ஸ் அலோவன்ஸு, சிட்டி இந்த 20,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we will get கிராஸ் டோட்டல் இன்கம். முடிஞ்சிச்சு. அடுத்து டிடக்ஷன் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். டிடக்ஷனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேசிக் சேலரியில் மட்டும் 15% கேல்குலேட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ பேசிக் சேலரியில் 15% கேல்குலேட் பண்ணியாச்சு. இவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதனால 10% கேல்குலேட் பண்ணிவிட்டு இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துப்போம். ப்ளஸ் நார்மலாகவே 80 CCDனாவே ஒரு டிடக்ஷன் இருக்குது. டோட்டல் சேலரியில் 10%. ஸோ டோட்டல் சேலரியில் 10% 18,000. ஸோ இன்னொரு 18,000 எழுதிட்டு கிராஸ் டோட்டல் இன்கமில் மைனஸ் பண்ணோம்னா we will get the total income. ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்? 80C பார்த்துருக்கோம், 80 CCC, 80 CCD. இந்த 3 கான்செப்டையும் பார்த்தாச்சு. நீங்கள் எந்த டைப் ஆஃப் புக் பார்த்தாலுமே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? ஸோ மேம் நீங்கள் யூஸ் பண்ணுற புக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் வேறு ஆத்தர் புக் வச்சுருக்கேன், எனக்கு அது சொல்லித்தாங்கனாலும் நானும் சொல்லித்தரேன். பட் இந்த மெத்தட், அதாவது 80Cனாவே எல்லாத்துக்குமே ஹோல் சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ நான் இந்த பேஜை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுனாவே இந்த 3 செக்ஷன்ஸில் வர்ற எந்த சம்ஸ்னாலுமே உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிடக்ஷன்ஸில் நான் அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.